ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக். செல்லப்பிராணிங்க சிலருக்கு விரோதியா தெரியலாம், ஆனா சிலருக்குலாம் அதுதான் உலகமே. அப்படிப்பட்ட விலங்குங்க ஓனருக்கு ஒரு ஆபத்துனா தான் உயிரையும் கொடுத்து காப்பாற்ற தவறுனதே இல்லை. அதுக்கு எடுத்துக்காட்டான சம்பவங்கள் ஏகப்பட்டது நடந்திருக்கு. அதை தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்த்து முடிச்சதும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்க சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 2017 மெக்சிகோ டாமலோபஸுடைய ஒரு கேஸ் ஸ்டேஷன்ல அங்க ஸ்ட்ரீட் டாக அடாப்ட் பண்ணி வளர்த்துருக்காங்க. அதோட பெயர் ராண்டி. அப்படி இருக்கும்போது ஜனவரி 2019 இரவு நேரத்துல ரொம்பவே பயங்கரமான ஒரு சம்பவம் நடந்திருந்திருக்கு. 2 திருடனுங்க ஆயுதங்களோட பங்குள்ள நுழைஞ்சு அங்கிருந்த ஒர்க்கரை கேஷ் ரூமை திறக்க சொல்லி தாக்க ஆரம்பிச்சிருந்திருக்கானுங்க. அந்த சத்தம் கேட்டதும் தூங்கிட்டு இருந்த ராண்டி உடனே பாஞ்சு ஓடி வந்து அவனுங்களை கடிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்ச நேரத்துல தப்பிச்சோம் பொழைச்சோன்னு ஓடிட்டானுங்க. ஃபேமிலியோட நடந்து போயிட்டு இருக்கும்போது வழியில பாம்பு இருந்திருக்கு. இதை பார்த்த டாபர்மன் நாய் சில செகண்ட்ஸ் தான் அந்த பாம்பை தூக்கி வீசிடுச்சு. ஒரு ஃபேமிலி பார்க்ல விளையாண்டுட்டு இருக்கும்போது அங்க இந்த திருடன் குழந்தைய கடத்த முயற்சி பண்ணும்போது அவங்க வளர்த்த நாய் குழந்தைய காப்பாத்திருச்சு. கைசருங்கிற ஒரு வயசு ஜெர்மன் ஷெப்பர்ட் தான் ஓனர் தண்ணிக்குள்ள தத்தளிக்கிற பார்த்த அடுத்த செகண்டே எதை பத்தி யோசிக்காம உள்ள குதிச்சு மனுஷங்க மாதிரியே அலைக்கா முடிய பிடிச்சு தரன்னு வெளியே இழுத்துட்டு வந்திருந்தது. ஜனவரி 2022 மத்திய பிரதேஷ் குவாலியர் நடந்திருந்த அதிர்ச்சியான சம்பவம் தான் இது. அங்க நித்தினுங்கிற ஒரு வீட்டுக்கு முன்னாடி ஆம்னி வந்து நின்னதும் அதுல இருந்து 7-8 பேர் இறங்கி அவரை கூப்பிட்டு வலுக்கட்டாயமா வண்டியில ஏற சொல்லி இருந்திருக்காங்க. நித்தின் மறுத்ததும் அவரை சரமாரியா அடிச்சு கடத்த முயற்சி பண்ணும்போது அவர் வளர்த்த ஜெர்மன் ஷெப்பர்ட் நாய் அதை பார்த்ததும் ஏன் ஓனர் மேலையோட கையை வைக்கிறீங்கன்னு ஒவ்வொருத்தரையும் கடிச்சு கொதற ஆரம்பிச்சிருச்சு. நாயை சமாளிக்க முடியாம அவரை விட்டுட்டு ஓடிடுறாங்க. அத்தனை பேர் இருந்தும் ரொம்ப தைரியமா தன்னோட ஓனரை காப்பாத்தின நாய்க்கு ஒரு லைக் கொடுப்போம். நாய்க்கும் பூனைக்கும் ஒத்தே போகாது, ரெண்டும் விரோதிங்க. ஆனா இங்க ஒரு ஹைவேல அடிபட்டு நடக்க முடியாத நாய் ஒண்ணு 2 பூனைங்க உதவியோட ரோட கிராஸ் பண்ணியிருந்தது. லேப்ரடார் ஜோடிக்கடையில் நடந்த ஒரு கியூட்டான சம்பவம் தான். ஓனர் இதை யாரு கடிச்சதுன்னு கேட்கும்போது இந்த லேப்ரடார் பண்ணியிருந்ததை பாருங்க. போட்டா குடுக்குற, இந்த வாங்கிக்கோ. அடுத்த நிகழ்வை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களை தேடி வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாய்களை மாதிரியே பூனையும் ரொம்ப ப்ரொடெக்டிவ் தான். அது ரொம்ப பாசமா தான் வந்துச்சு. ஆனா இதான் அட்டாக் பண்ண போகுதுன்னு தப்பா நினைச்சிருச்சு. அதே மாதிரி இந்த குழந்தைய பாத்துக்கிற லேடி அந்த பையனை பாத்துக்கும் போது அவன் திடீர்னு அழ ஆரம்பிச்சிடுறான். உடனே குட்டி ஓனருக்கு ஏதோ ஆபத்துன்னு நினைச்சு பூனை அந்த லேடியை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. சரமரியா. பூனை அந்த லேடிய இந்த பையன் பக்கத்துல நெருங்க கூட விடல. சைனால அக்டோபர் 2021 எடுக்கப்பட்டிருந்த வீடியோ தான் இது. அதுல கோல்டன் ரிட்ரீவர் நாய் ஒண்ணு சர்வ சாதாரணமா 5 புலிகளுக்கு இடையில உட்கார்ந்துட்டு இருந்தது. அந்த புலிகளும் அதை வேட்டையாடாம தங்களோட ஒரு ஆளா நினைச்சு அது கூட விளையாண்டுட்டு இருந்தது. இது எப்படி சாத்தியம்னு நினைக்கலாம், ஆனா அதுக்கு பின்னாடி உள்ள உண்மை என்னன்னா, இந்த புலிங்கெல்லாம் குட்டியா இருக்கும்போது இந்த கோல்டன் ரிட்ரீவர் தான் பால் கொடுத்து தாய் மாதிரி வளர்த்து இருந்திருக்கு. அதனாலதான் புலிங்க அதை எதுவும் பண்ணல. இயற்கை சீற்றத்துல நிலநடுக்கம் ரொம்பவே பயங்கரமான ஒண்ணு. அப்படி 2013 7.2 அளவு நிலநடுக்கம் பிலிப்பைன்ஸ்ல உள்ள கியூபு சிட்டியை தாக்கி இருந்தது. அங்க இருந்தவங்க எல்லாம் பில்டிங்ல இருந்து தப்பிச்சு வெளியே வரும்போது அப்போ ஒரு நாயும் பயத்தோட வெளியே வந்திருந்தது. ஆனா சில செகண்ட்ஸ்லயே அது மறுபடியும் உள்ள போயிடுச்சு. என்ன நடந்ததுன்னு சிசிடிவி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது. பயத்துல இன்னொரு நாய் வெளியே வராம உள்ளேயே மாட்டி இருந்திருக்கு. அதை கூட்டிட்டு போக தான் தான் உயிரையும் பணைய வச்சு உள்ள வந்திருந்திருக்கு. நாய்ங்க கிட்ட கண்ணாமூச்சி விளையாண்டு இருக்கீங்களா?
இவர் தான் நாயை வாக்கிங் கூட்டிட்டு போகும்போது அந்த ஜெர்மன் ஷெப்பர்ட் ஓனர் வராரான்னு செக் பண்ணிக்குது. அதையும் தாண்டி இவர் நைஸா ஒரு மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாரு. அடுத்து அந்த நாய் என்ன பண்ணிருந்ததுன்னு பாருங்க. ஜெர்மன் ஷெப்பர்ட் பதறி போய் ஓனரை தேட ஆரம்பிச்சிடுச்சு. இந்த சம்பவம் பார்க்கவே கியூட்டா இருக்குல்ல. நெதர்லாண்டுடைய ஒரு பண்ணையில அங்கிருந்த கோழிய கழுகு ஒண்ணு இரையாக்க முயற்சி பண்ணியிருந்தது. அவ்வளவுதான், அது தப்பிக்க வாய்ப்பே இல்லை நினைக்கும் போது அங்கிருந்த கோழியும் ஆடும் கழுகை இழுத்து நின்று காப்பாத்திருந்தது. நாய்ங்க மனுஷங்களுக்கு மட்டும்தான் உதவி பண்ணுமா என்ன? அதான் இல்ல. சவுத் ஆப்பிரிக்கால இந்த 15 வயசு பொமேர நாய்க்குட்டி வீட்டுக்கு பின்னாடி இந்த ஸ்விம்மிங் பூலுள்ள தவறி விழுந்துடுச்சு. சரி, அதுவா வெளியே வந்துடும் பார்த்தா முடியாம கொஞ்ச நேரத்துல தத்தளிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அந்த நேரத்துல ஜெஸ்ஸிங்கிற கருப்பு லேப்ரடார் தான் ஃப்ரெண்டை தேடி வரும்போது, என்ன வீட்ல யாரும் இல்லைன்னு ஜாலியா குளிச்சிட்டு இருக்க போல. டேய் ஜெசி, தவறி உள்ள விழுந்து மாட்டிக்கிட்டேன்டா, என்ன காப்பாத்து. பயப்படாத, நான் காப்பாத்துறேன். அந்த லேப் தான் ஃப்ரெண்டை காப்பாத்த ரொம்பவே முயற்சி பண்ணியிருந்தது. கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேல போராடி அதை வெளியே கொண்டு வந்திருந்தது. உயிர் காப்பான் தோழங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு தான் இந்த சம்பவம். சைனால இந்த குழந்தை மேலே ஏறி நின்னதும் அதை பார்த்த அந்த பூனை குழந்தை கீழே விழுந்துடக்கூடாதுன்னு என்ன பண்ணிருந்ததுன்னு பாருங்க. தான் நாயோட வாக்கிங் போகும்போது வாத்து ஒன்று இவரை அட்டாக் பண்ணியிருந்திருக்கு. உடனே அந்த நாய் அந்த வாத்தை காயப்படுத்திடாம ஓனரை எப்படி காப்பாத்திருந்ததுன்னு பாருங்க. அதே மாதிரியே பார்க்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது இந்த வாத்து குழந்தைய அட்டாக் பண்ண வரும்போது சத்தீஸ்கர் ராய்ப்பூர்ல 2 திருடனுங்க இந்த வீட்டை நோட்டமிட்டு உள்ள ஏறி குதிக்க முயற்சி பண்ணும்போது ரொம்ப உஷாரா இந்த ஜெர்மன் ஷெப்பர்ட் அதை நோட் பண்ணி திருடனுங்களை தேடி வந்துடுச்சு. நாயை பார்த்ததும் திருடனுங்க ஓடிட்டானுங்க. வேலைக்கு நாயை கூட கூட்டிட்டு போனது நல்லதா போச்சு இவருக்கு. திருட அவரை தாக்குறதுக்குள்ள நாய் திருடனை தடுத்துடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே ஸ்க்ரீன்ல தெரியுற இந்த ஐகானை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட்ல தெரிவிக்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோ வந்து பார்ப்போம். அது வரைக்கும் பை பாய்.